வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒரு சின்ன கதை சொல்லிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வெளியே போகிற டைம் இருக்குது, அதுக்காக தான். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் சட்டை தைக்கலான்ட்டு ஒரு டைலர்கிட்ட போகிறாரு. துணி கொடுக்குறாரு ஷர்ட்டுக்கு. டைலர் அளவு எடுத்துகிட்டு, இந்த துணி பத்தாது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், இன்னும் ஒரு 1/2 மீட்டர் எடுத்துக்கோங்கன்றது. நான் எப்போவுமே வழக்கமாக இது தான்ப்பா எடுப்பேன். ஏன் பத்தாது, இது முன்னே எடுத்துருக்கேன், ஃபுல்லாண்டே தைப்பேன், உங்கள்கிட்ட ஆஃப் தானே ஆஃப் தானே தைக்க சொல்கிறேன். இல்லை பத்தாது, இன்னும் கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க, துணி நல்லா இருக்குன்றாரு. சரின்ட்டு என்ன பண்ணால் அந்த லைன்லேயே வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டு கடைக்கு போகிறார். அந்த தெருளி போனால் அவன்கிட்ட கொடுத்தா அவன் ஒன்றுமே சொல்லலை, கம்முன்னு அளவுட்டு தைச்சிட்டான். ஆப்பா ரைட், 3 நாள் வர சொன்னால் 3 நாள் போய் டெய்லர்கிட்ட வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வரும்போது அந்த கடையிலேருந்து அவங்க பையனும் வரான். யார்? டெய்லர் பையன். பார்த்தா இவர் தைச்சாம இவருக்கு போட்டுக்கிற மாதிரி சட்டை அவனும் போட்டிருக்கான். இவர் எதுவும் கண்டுக்கல, சரின்னு விட்டார். விட்டு இந்த முதல்ல போனார் அந்த டெய்லர்கிட்ட வர, நீ என்னை பழகியும் இவ்வளோ தொலைவு என்னை ஏமாற்றிட்ட பற்றியா, என்னான்னு நான் கொடுத்த சட்டு துணியில் தைக்க முடியாதுன்னு சொன்னேன். இதே ஒரு 2 கடை தள்ளி அவன்கிட்ட கொடுத்தேன், அவன் தைச்சிருக்கான், இதோ போட்டிருக்கேன், இந்த சட்டு தான், அவன் பையனை இதே மாதிரி போட்டிருக்கான், அப்போ நீ என்னை எப்படி ஏமாற்றிட்டேன் நான்? அந்த டைலர் கூலாக கேட்டார். அவங்க பையனுக்கு நான் வயசு இருக்கேன். அவன் பையன் 2 வயசு குழந்தை போட்டிருந்தானே, பார்த்தனே, போட்டு விளையாட்டு தான் பார்த்தேன். என் பையனுக்கு 9 வயசு ஆகுது பாருங்க. ஸோ டைலருங்க அவர் பையனுக்கு சேர்த்து கேட்டிருக்காரு, அதுதான் துணி பத்தலன்ட்டு. இதை கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஓகே, 2 வயசுனால அவர் ஈஸியாக தைச்சிட்டார், ஏன்னா இருக்கிற பிட்டு துணியெல்லாம் போட்டு. 9 வயசு மாதிரி கொஞ்சம் தேவைப்படலாம், அதுதான் அவர் 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக கேட்டார். அதான் விஷயம். ஜாலியாக எடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய்.